இமயக்குருவின் இதய சீடன். மேலும் பயணங்கள், புதிய உள்காட்சிகள். சீரடியிலிருந்து கன்காப்பூருக்கும் நரசோவாடிக்கும் பயணம் செய்தேன். தத்தாத்ரேயரின் மறு அவதாரம் என கருதப்படும் சுவாமி நரசிம்ம சரஸ்வதி தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியினை நரசோவடியில் கழித்ததாக நம்பப்படுகிறது. அங்கிருந்து அகல்கோட்கர் மகாராஜ் அவர்களின் சமாதி அமைந்திருக்கும் அகல்கோட்டிற்கு சென்றேன். இவரும் தத்தாத்ரேயரின் அவதாரம் என்றே நம்பப்படுகிறது. இவரும் சீரடி சாயிபாபாவும் சமகாலத்தவர்கள். அகல்கோட்கர் மகாராஜ் 1878ஆம் ஆண்டு காலமானார். அகல்கோட்கர் மகாராஜ் அகல்கோட்டில் ஓர் ஆலமரத்தின் கீழேயே வாழ்ந்ததால் அவருக்கு வட விருட்ச மகாராஜ் என்ற பெயரும் வழங்கப்பட்டது. இறைவனின் மனிதர் என்று பட்டி தொட்டியெல்லாம் கருதப்பட்ட இவர் கணக்கிலடங்கா அற்புதங்களை செய்திருக்கின்றார். மகாராஷ்டிராவிலும் வடக்கு கர்நாடகத்திலும் மக்கள் இவர் மீது அபரிமிதமான பக்தி கொண்டிருக்கின்றனர். அகல்கோட்கர் மகாராஜ் உயரமானவர், ஆஜானுபாகுவானவர். ஒரு சிறு துணியினை மட்டும் இடுப்பில் அணிந்து கொள்வார். அகல்கோட்டில் இருந்தபடி மிகுந்த தொலைவில் உள்ள பல பக்தர்களுக்கு இந்த கோலத்திலேயே அவர் காட்சியளித்து இருக்கின்றார். மகாராஷ்டிராவின் பல ராஜ்யங்களின் மன்னர்களும் குவாலியரின் சிந்தியா ராஜபரம்பரையினரும் இவரை பின்பற்றுபவர்களாக இருந்தனர். குறிப்பு: தத்தாத்ரேயர் படைக்கும் கடவுள் பிரம்மா, யோகிகளின் இறைவன் சிவன், காக்கும் கடவுள் விஷ்ணு ஆகியவர்கள் கலந்த தெய்வீக அவதாரம் என்றே கருதப்பட்டார். சமூகம், மதம் போன்றவைகளின் அனைத்து கட்டுப்பாடுகளையும் நிராகரித்து காற்று போல சுற்றித் திரிபவர்களின் அபிமான தெய்வம் அவர். அவர்கள் எல்லாம் அவதூதர்கள் என்று அறியப்பட்டனர். இவர்களில் நிர்வாணமாக திரிபவர்கள் திகம்பரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவதூத கீதா என்னும் நூல் அவதூதர்களின் போதனைகளையும் பயிற்சிகளையும் கொண்டிருக்கின்றது. 3 நாட்கள் அகல்கோட்டில் ஓர் சிறிய சத்திரத்தில் தங்கினேன். 3வது நாள் நான் கண்ட தெளிவான கனவில் அகல்கோட்கர் மகாராஜ் அவர்கள் சிவப்பு துணியினை இடுப்பில் கட்டியபடி காட்சியளித்து, சீரடியில் இருப்பவர்களிடமிருந்து நான் ஒன்றும் வித்தியாசமானவன் அல்ல. இப்போது பிதாப்பூர் சென்று உனது மரியாதைகளை ஸ்ரீ பாதவல்லபருக்கு செலுத்தவும் என்று கூறினார். கர்நாடகாவின் அருகில் இருக்கும் பிதாப்பூரை நோக்கி புறப்பட்டேன். அங்கு ஸ்ரீபாத வல்லபரின் புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்றேன். அவரும் தத்தாத்ரேயரின் அவதாரம் என்றே கருதப்பட்டார். பிறகு கர்நாடகாவில் குல்பர்காவில் இருக்கும் மாணிக் நகருக்கு சென்றேன். தத்தாத்ரேயரின் அவதாரம் என்று கருதப்படும் ஸ்ரீ மாணிக் பிரபுவின் சமாதிக்கு சென்றேன். அங்கே நான் தெய்வீக ஆழ்நிலை பரவசத்தில் இருந்தபோது பாபாஜி தோற்றமளித்து, உனது நண்பர் பாலச்சந்திர மேனரின் வீட்டிற்கு செல். அங்கிருந்து சாது போல ஆடை அணிந்து கொண்டு அருணாச்சலேஸ்வரரின் இருப்பிடமான திருவண்ணாமலைக்கு செல். ரமண மகரிஷியின் சமாதியில் சற்று நேரம் இரு என்று உரைத்தார். உடனே சென்னைக்கு சென்று பாபாஜி கூறியது போலவே செய்தேன். பிச்சை எடுக்கும் ஆண்டி போல உடையணிந்து நண்பர் மேனனின் வீட்டிலிருந்து வெளிப்பட்டேன். பஸ்ஸிலும் ரயிலிலும் சில சமயங்களில் நடந்தும் பயணம் செய்தேன். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரின் ஆலயத்திற்கு சென்றேன். அது விஷ்ணு ஆலயம். ஸ்ரீ விஷ்ணு 5 தலை அரவம் ஆனந்தாவின் மடியில் சயனித்து இருக்கும் நிலையில் காட்சியளிக்கின்றார். ஸ்ரீரங்கத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சென்றேன். அங்கே கன்னிமேரி ஆலயம் இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் 1000 பேர் இங்கு வருகை தந்து கொண்டு இருக்கிறார்கள். மாதா கோவிலின் உள்ளே சென்று அமைதியாக சில நிமிடங்கள் அமர்ந்து இருந்தேன். ஆலயத்தின் உள்ளே அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்தது. பிறகு நாகூர் சென்று அங்கிருக்கும் சூஃபி துறவி அவர்களின் கல்லறை மற்றும் தர்காவிற்கு சென்றேன். அந்த துறவியின் பெயர் அப்துல் காதர். ஆனால் அவர் எல்லோராலும் நாகூர் ஆண்டவர் என்றே பிரபலமாக அறியப்படுகின்றார். அவரை பற்றி பல அற்புதமான கதைகள் சொல்லப்படுகின்றன. அவர் அடிக்கடி பூமிக்கு கீழே உள்ள நிலவரைக்கு சென்று பல நாட்கள் வரை மறைந்து விடுவாராம். அவர் எப்போதெல்லாம் வெளியே வருகின்றாரோ அப்போதெல்லாம் சின்னம் சிறுவர்களுக்கு இனிப்புகளை வழங்குவாராம். ஒருமுறை அவர் ஒரு சிறுவனை தனது முதுகில் ஏற்றிக்கொண்டு அவனது கண்களை ஒரு நிமிடம் மூடி திறக்கச் சொன்னாராம். அந்த சிறுவன் கண்களை திறந்த பொழுது அவன் புனித மெக்காவில் இருந்தானாம். அதே மாதிரியான பயிற்சியை செய்து அவன் மீண்டும் நாகூருக்கே கொண்டு வரப்பட்டான் என்றும் ஓர் கதை வழங்கப்படுகிறது. அந்த சிறுவனின் அனுபவத்தை கேட்டறிந்து ஆச்சரியப்பட்ட அவனது பெற்றோர்கள் அவனுக்கு ஹாஜி, அதாவது ஹஜ் புனித பயணத்தை மேற்கொண்டவன் என்ற பெயரிட்டு விட்டார்களாம். நாகூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு சுற்றுவழியில் பயணம் புறப்பட்டேன். காஞ்சிபுரத்தில் மகாபெரியவா என்று மிக்க மரியாதையுடன் அழைக்கப்பட்ட
காஞ்சி மடத்தின் சங்கராச்சாரியார் ஸ்ரீ சந்திரசேகராந்தி சரஸ்வதி சுவாமி அவர்களை தரிசிக்க மிகவும் ஏங்கினேன். காஞ்சி சென்றடைந்தேன். சுவாமிகளை தரிசிப்பது மிக்க சிரமம் என்றும், சில நாட்களாக ஆச்சாரியார் மௌன விரதம் அனுஷ்டிப்பதால் அவர் மக்களை பார்ப்பதில்லை என்றும் என்னிடம் சொல்லப்பட்டது. அதே சமயம் அவரை தரிசிக்க வருபவர்களை ஆசீர்வதிப்பதற்காக கொஞ்ச நேரம் தோன்றுவார் என்றும், அப்பொழுது தேவைப்பட்டால் தொலைவில் இருந்து அவரை தரிசித்துக் கொள்ளலாம் என்றும் சொன்னார்கள். ஆச்சாரியார் மௌன விரதம் அனுஷ்டிப்பதால் அவரிடம் கேள்விகள் எதுவும் கேட்கக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டேன். மாலை வேளையில் அவர் தனது மௌன விரதத்தை முடித்துக் கொள்வார் என்றும், சில வார்த்தைகள் பேசலாம் என்றும் சொல்லப்பட்டது. சங்கராச்சாரியார் மெலிந்த தேகத்துடன் பலவீனமான முதியவராக இருந்தார். இடுப்பில் ஓர் காவி துணியை கட்டியிருந்தார். அதே துணியை தலையை சுற்றி மூடியிருந்தார். கையில் ஓர் தண்டி. அவர் ஆதிசங்கரால் ஸ்தாபிக்கப்பட்ட தசானமி பிரிவினை சேர்ந்த துறவி ஆதலால் கையில் தண்டத்தை வைத்திருந்தார். தடிமனான மூக்கு கண்ணாடியை அணிந்திருந்தார். சிவனை பூஜிப்பதற்கு அறிகுறியாக நெற்றியில் திருநீறு பூசியிருந்தார். பக்தர்கள் நடந்து சென்று அவருக்கு சற்று தூரத்திலேயே சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை நமஸ்கரித்து சென்றவாறே இருந்தனர். அவரும் தனது வலது கையை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்தவாறும், சில சமயம் சிலரிடம் சில வார்த்தைகள் பேசியவாறும் இருந்தார். பூணூல் தரித்து உறுதியான தேகக்கட்டுடனும் ஆஜானுபாகுவாகவும் இருந்த சில பிராமணர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். வரிசையில் சேர்ந்து கொண்டேன். நான் அவருக்கு நேர் எதிராக வந்த பொழுது என்னை கூர்ந்து பார்த்து தமிழில் உன் பெயர் என்ன என்று கேட்டார். ஆச்சாரியாரின் பின்னால் இருந்த பிராமணர்கள் சொல்லிக் கொடுத்தபடி கைகளை வாயின் முன்னர் வைத்து மது என்று மரியாதையுடன் பதிலளித்தேன். அவர் சிறிதாக புன்னகைத்து கூறினார், உனது குரு உனக்கு கொடுத்த பெயர் சரிதானே? நீதிபதி இஸ்மாயில் பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறாயா? இல்லை என்றேன். அவரும் உன்னை போலத்தான். ஆனால் அவர் கம்பராமாயணத்தில் மிக்க பாண்டித்தியம் பெற்றிருக்கின்றார். நிறைய வேலை செய்ய வேண்டியுள்ளது. சத்சங்கம் மிகவும் முக்கியம். அத்துடன் வலது கையை உயர்த்தி ஆசிர்வதித்தார். பணியாட்கள் என்னை சுச்சு என்று கூட்டத்தோடு வெளியேற்றினார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு எனது பணிகளில் எனக்கு உதவுவதற்காக நண்பர்கள் சிலர் ஒருங்கிணைத்து ஓர் அறக்கட்டளையை உருவாக்க விரும்பினர். அதற்கு சூட்ட ஓர் சரியான பெயரை அவர்கள் தேடிய போது சத்சங்கம் எனது வார்த்தை எனது நினைவில் மின்னியது. சத்சங்க ஸ்தாபனம் என்றே அறக்கட்டளைக்கு பெயரிடப்பட்டது. சத் என்ற வார்த்தை உண்மையை குறிக்கிறது. சங்கம் என்பது கூடும் கூட்டத்தினரை குறிக்கின்றது. அதாவது உண்மையை தேடுவதற்காக உள்ள குழு என்றும், அல்லது நல்லவர்களும் உண்மை உள்ளவர்களும் இணைந்த கூட்டம் என்றும் அதற்கு பொருள் கொள்ளலாம். காஞ்சி ஆச்சாரியார் சொன்ன வார்த்தைக்கும் இதற்கும் ஓர் வேலை தொடர்பு இருக்குமோ என்று எண்ணி வியந்தேன். திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்ததுமே பங்கா பாபா என்றும் விசிறி சாமியார் என்றும் அழைக்கப்பட்ட யோகி ராம் சுரத்குமார் அவர்களை தேடினேன். காஞ்சியில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஒருவரை சந்தித்தேன். அவர் இந்த விசிறி சாமியார் குழந்தை போல பழகுவதாகவும் அடிக்கடி பைத்தியக்காரர் போல் நடந்து கொள்வதாகவும் கூறியிருந்தார். அவர் ஓர் காலத்தில் வட இந்தியாவில் எங்கோ ஓர் பாடசாலையில் ஆசிரியராக பணியாற்றியிருக்கின்றார் என்றும், ஆங்கிலம் இந்தி ஆகிய மொழிகளை நன்றாக அறிந்தவர் என்றும் கூறியிருந்தார். அவரை கோவிலின் தேர் இருந்த இடத்துக்கு அருகில் சிறியதொரு குடிசையில் கண்டுபிடித்தேன். சிலர் அவரை சுற்றி நின்று இருந்தனர். அவர் அழகாகவும் பருத்தும் நீளமான சாம்பல் நிற முடியும் சாம்பல் நிற தாடியும் கொண்டு இருந்தார். வேஷ்டி கட்டி கொண்டு பல மாதங்களாக தோய்க்கப்படாத வெளிர் மஞ்சள் நிறம் கொண்ட ஓர் கோட்டையும் அணிந்து இருந்தார். என்னை அவர் உள்ளிருந்து கூர்ந்து பார்த்து கையை ஆட்டினார். வா வா, இங்கே உட்கார் என்று அன்பான தெளிவான குரலில் கூறினார். குடிசைக்குள் சென்று அமர்ந்தேன். இன்னும் அருகில் அருகில் என்று சொன்னார். நானும் அவருக்கு மிக அருகில் உட்கார்ந்தேன். என்ன பெயர் என்று கேட்டார். மது பாபா என்றேன். மது மது என்று சொல்லி பார்த்து கொண்டார். அந்த பெயரை உச்சரிப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைந்தது போல் தோன்றியது. மது, நீ நமாஸ் செய்கிறாயா? எனக்கு அது தெரியும், ஆனால் செய்வதில்லை. நான் தியானம் செய்கின்றேன். தியானம் நமாஸ் எல்லாம் ஒன்றுதான் என்று கூறினார். தியானம். மது, எம் 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 என்பதுதான் நீ. நீதான் எம். ஹா 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 என்று சிரித்தார். அது அவரது அடிவயிற்றிலிருந்து மேல் எழும்பி பிரித்த குரலுடன் ஒலித்தது. எம் எம் ஹா ஹா. உடல் குலுங்க சிரித்து கொண்டிருந்த போதே அவரது வலது கையால் எனது தோளில் கடுமையாக அடித்தார். நான் வைத்திருந்த துணிப்பை பறந்து அவரது பாதங்களில் விழுந்தது.
பையில் இருந்து சில பட்டாணிகள் வெளியே வந்து விழுந்தன. இந்த பிச்சைக்காரனும் பட்டாணிகளை விரும்புகிறான் என்று கூறி சில பட்டாணிகளை ஆர்வத்துடன் சாப்பிட்டார். நல்லது நல்லது. இப்போது எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய்? ரமணாசிரமத்திற்கு என்றேன். பெருத்த குரலில் மீண்டும் சிரித்தார். ரமணர் அங்கு இருக்கிறாரா? சமாதிதான் இருக்கிறது. ரமணரை ஓர் இடத்தில் வைத்து இருக்க முடியாது. இங்கே அங்கே எல்லா இடங்களிலும். சரி சரி, போ, மகிழ்ச்சியோடு இரு என்று கூறிவிட்டு எனது தோளில் இன்னும் ஒரு அடி கொடுத்தார். போவதற்காக எழுந்தேன். அங்கிருந்த யாரோ ஆங்கிலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சுவாமி, எனக்கு எதுவும் வேண்டாம், மன அமைதி இருந்தால் போதும். மன அமைதி? விசிறிசாமி கத்தினார். அவரது முழு உடலும் சிரிப்பால் குலுங்கியது. இவருக்கு மன அமைதி வேண்டுமாம். இந்த பிச்சைக்காரனின் மனம் சுக்குநூறாக ஆகிவிட்டது. ஹா ஹா ஹா. பையை எடுத்துக்கொண்டு அவரது பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி வெளியே நடந்தேன். எம் எம். மனது சுக்குநூறாக ஆகிவிட்டது. மனது ஒன்றும் நன்றாக இல்லை. ரமணியிடம் சொல்லு என்று எனக்கு பின்னால் கத்தினார். ரமணாசிரமத்தின் அலுவலகத்திற்கு சென்று அங்கே தங்குவதற்கு இடம் கேட்டேன். ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கும் அடுக்கு படுக்கை அறை ஒன்றில் தங்குவதற்கு அனுமதி கிடைத்தது. ஆசிரமம் மிகவும் அமைதியான இடம். அருணாச்சலேஸ்வரரின் மலை ஆதி நாட்களில் இருந்தே சிவபெருமானின் மிக உயர்ந்த தெய்வீக இருப்பிடமாக கருதப்பட்டு வருகிறது. கோவில் ஆசிரமத்தின் அருகில்தான் இருந்தது. ஸ்கந்த புராணம் அருணாச்சல குன்றினை சிவனின் புனித இதயம் இருக்கும் இடமாக கூறியிருக்கின்றது. பக்திமிக்க யாத்ரீகர்கள் பௌர்ணமி தினங்களில் மலையை பிரதட்சணம் செய்து வருகிறார்கள். ஆசிரமம் ரமண மகரிஷியின் பெயரில்தான் இருக்கிறது. அருணாச்சல மலை மகத்தான ஆன்மீக மையமாக இருப்பதால் ரமணர் தனது இளமை பருவத்திலேயே அங்கு இழுக்கப்பட்டார். நமது நாட்டிலும் அயல் நாடுகளிலும் ரமண மகரிஷியை அறிந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அந்த பெருமை மிக்க ஆத்மாவை அறிந்திராதவர்களுக்காக இங்கு அறிமுகப்படுத்துகின்றேன். 1879 ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் நாள் திருச்சியிலிருந்து சற்று தொலைவில் இருந்த ஒரு சிறு கிராமத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் ரமணர் பிறந்தார். வெங்கட்ராமன் என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த குழந்தை அழகாக இருந்தது, புத்திசாலியாகவும் இருந்தது. வெளிப்புற நடவடிக்கைகளில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தது. நீண்ட நேரம் தூங்கும் வழக்கம் உள்ள அந்த குழந்தையை எழுப்புவதற்கு மிகவும் பிரயாசப்பட வேண்டியிருந்தது. வெங்கடராமனுக்கு 12 வயதான போது அவரது தந்தை சுந்தரம் ஐயர் இறந்துவிட்டார். எனவே அவரது மாமா சுப்பையரிடம் மதுரையில் தங்குவதற்காக சென்றுவிட்டார். இங்கேதான் அவருடைய 16வது வயதில் எந்த வித தூண்டுதலும் இல்லாமல் தன்னிச்சையாகவே ஓர் அசாதாரணமான அனுபவம் அவருக்கு ஏற்பட்டது. அவரது வார்த்தைகளிலேயே கூறுகின்றார். மதுரைக்கு வந்து 6 வாரங்களே ஆனபோது எனது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. எனது மாமாவின் வீட்டில் மாடியில் தனியாக அமர்ந்து இருந்தேன். நான் எப்போதும் நோய்வாய்ப்பட்டதே இல்லை. அன்றும் எனக்கு எந்தவித ஆரோக்கிய குறைவும் இல்லை. ஆனால் திடீரென்று இறப்பு குறித்து பயங்கரமான பயம் என்னை ஆட்கொண்டது. அப்படி ஏற்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை. அப்படி ஏன் ஏற்பட்டது என்று ஆராயவும் இல்லை. நான் இறக்கப் போகின்றேன், அதை பற்றி என்ன செய்ய போகிறேன் என யோசிக்க ஆரம்பித்தேன். டாக்டரையோ மூத்தவர்களையோ நண்பர்களையோ கலந்து ஆலோசிக்க வேண்டும் என தோன்றவில்லை. இந்த பிரச்சனையை நானே தான் அப்போதே அங்கேயே சமாளிக்க வேண்டும் என எண்ணினேன். இறக்கப் போகிறோம் என்ற அதிர்ச்சி எனது மனதை உள்புறமாக கொண்டு சென்றது. நானே வார்த்தைகளை கோர்வையாக உருவாக்கி கொள்ளாமல் எனக்குள் சொல்லிக்கொண்டேன், இறப்பு வந்துவிட்டது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இறப்பு என்றால் என்ன? இந்த உடல் இறக்கிறது. உடனே இறப்பு வருவதை நாடகமாக உருவாக்கி பார்த்தேன். எனது கை கால்களை விரித்து தசைகளை விரைத்து கொண்டு இறந்த உடல் போல கிடந்தேன். மூச்சை அடக்கி கொண்டு நான் அல்லது எனது போன்ற எந்த வார்த்தையும் வெளிவராமல் இருக்க உதடுகளை இறுக்கமாக வைத்து கொண்டேன். பின் நானே சொல்லிக் கொண்டேன், நல்லது, இந்த உடல் இறந்துவிட்டது. என்னை சுடுகாட்டிற்கு எடுத்து சென்று எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள். ஆனால் உடல் இறந்து விடுவதால் நானும் இறந்து விடுகிறேனா? அப்போது நான் என்பது உடல்தானா? அது அமைதியாகவும் அசைவில்லாமலும் கிடைக்கிறது. இருந்தாலும் எனது என்கின்ற எனது தனிப்பட்ட தன்மைகளின் தாக்கம் இன்னும் என்னிடம் இருப்பதை உணர்கின்றேனே. என்னுள் இருக்கும் நான் என்ற அந்த வார்த்தை என்னிடம் இருந்து தனியாக இருக்கிறதே. எனவே நான் ஓர் ஆத்மா. அது உடலையும் மிஞ்சி தனித்தே நிற்கிறது. அதை இறப்பால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியென்றால் நான் இறப்பால் தொட முடியாத, இறப்பே இல்லாத ஓர் ஆத்மா.
இதெல்லாம் மந்தமான எண்ணங்களாக உதிக்கவில்லை. ஒரு மின்னல் போல என்னுள் உதித்து இந்த தெளிவான உண்மையை எந்த விதமாகவும் ஆராய்ந்து கொண்டிருக்காமல் சரியாக புரிந்து கொண்டேன். நான் என்பது மிக மிக நிஜம் என்பதும் அதுதான் சரியான உண்மை என்பதும் எனது இப்போதைய நிலையை சரியாக எடுத்து காட்டுவதாகவும் இருந்தது. எனது உடலை சார்ந்த எல்லா உணர்வுகளும் நான் என்ற உணர்வினை மையமாக வைத்தே இருந்தது. அந்த தருணத்திலிருந்து அந்த நான் என்கிற தனக்குள் உணரும் சக்தியுள்ள அந்த வசீகரமான நிலைக்கே கவனத்தை செலுத்தினேன். இதை பற்றிய எல்லா பயமும் ஒரே அடியாக மறைந்துவிட்டது. அப்போதிலிருந்து எந்த சுணக்கமும் இல்லாமல் என்னுள் ஆத்ம விசாரணையில் முழுவதுமாக ஈர்க்கப்பட்டேன். இந்நிசையில் பல ராகங்கள் வந்து போவது போல இதர எண்ணங்கள் வந்து சென்று கொண்டு இருந்தாலும் இன்னிசையின் முக்கிய சுருதி பாட்டின் எல்லா இடங்களிலும் அழுத்தமாக இழைந்து கொண்டு இருப்பது போல அந்த நான் என்கிற எண்ணம் இருந்து கொண்டு இருந்தது. எனது உடல் பேசிக்கொண்டோ படித்துக்கொண்டோ வேறு எந்த வேலையையும் செய்து கொண்டோ இருந்தாலும் அந்த நான் என்கிற எண்ணத்தில் எப்போதும் நிலைத்தே நின்றேன். அன்றைய தினத்துக்கு முன்பு என்னை பற்றிய உணர்வுகளை அவ்வளவு தெளிவாக நான் உணர்ந்ததில்லை. அதை பற்றிய எந்த உணர்ச்சியாலோ அல்லது நேரடியாகவோ ஈர்க்கப்பட்டதும் இல்லை. அதை பற்றிய எந்த விருப்பமோ அல்லது அதனை பற்றி எப்போதும் யோசித்து கொண்டோ இருந்ததும் இல்லை. அந்த நிகழ்வுகளின் விளைவினால் அவர் சீக்கிரமே மதுரையை விட்டு புறப்பட்டார். செல்லும் பொழுது தான் ஓர் காரியமாக உண்மையை தேடுவதற்காக போவதாகவும் தன்னை தேட வேண்டிய தேவை இல்லை என்றும் ஒரு குறிப்பு எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார். அருணாச்சலேஸ்வரர் என்ற வார்த்தைகள் அவரை என்றைக்குமே வசீகரித்த வண்ணம் இருந்தன. இப்பொழுது இயற்கையாகவே நிகழ்ந்த உள் உணர்வு ஆராய்ச்சி என்னும் தவிர்க்கவே முடியாத உந்துதலினால் எந்தவித இடையூறும் இல்லாமல் அதில் மூழ்க வேண்டி அருணாச்சலம் செல்வதற்கு ரயில் பயணம் மேற்கொண்டார். 1896 ஆண்டு செப்டம்பர் மாதம் திருவண்ணாமலை வந்து சேர்ந்தார். தனது அன்பிற்குரிய அருணாச்சலேஸ்வரராகிய சிவபெருமானின் இருப்பிடத்திற்கு புனித வழிகாட்டும் அந்த மையத்திற்கு ரமணர் வந்து சேர்ந்து விட்டார். அவர் அண்ணாமலை கோவிலுக்கு அவசரமாக வேகமாக சென்றதாகவும் அவரது இதயம் மகிழ்ச்சியினால் துள்ளிக்கொண்டு இருந்ததாகவும் ரமணரே கூறியிருக்கின்றார். கற்ப கிரகத்தினுள் நுழைந்ததும் அருணாச்சலேஸ்வரர் லிங்கத்தை பரவசத்துடன் அணைத்து கொண்டார். மதுரையில் எரிவதைப் போல ஆரம்பித்து உள்ளே கனன்று கொண்டிருந்த அந்த உணர்வு அருணாச்சலேஸ்வரர் ஒளியில் கலந்து இணைந்தது. அவர் தேடிக்கொண்டு வந்த அந்த நிரந்தர உண்மையை, எல்லாவற்றிற்கும் பிரதானமான மகிழ்ச்சி நிலையை தனது இருதய மையத்தில் கண்டுபிடித்ததோடு அவரது பயணம் முடிந்தது. அதற்கு பிறகு அந்த உயர் நிலையிலேயே இருந்து விடுவதற்காக அவர் ஏகாந்தத்தில் இருப்பதையே நாடினார். முதலில் அந்த கோவிலின் சுரங்க அறையில் தங்கியிருந்தார். பிறகு சேஷாத்ரி சுவாமி என்ற புனித மனிதர் இவரை அங்கு கண்டுபிடித்து அவரை பிரகடப்படுத்தினார். இங்கே ஓர் ரத்தினம் இன்னும் யாராலும் அடையாளம் காணப்படாமல் இருக்கிறது என்று உலகுக்கு அறிவித்தபடி தோள்களினால் கூட்டப்பட்டிருந்த ரமணரின் உடல் முழுவதையும் இந்த கருணைமிக்க ஆத்மாதான் தேற்றியது. சீக்கிரமே ரமணர் இன்னொரு தனிமையான கோவிலுக்கு சென்றார். மற்றொரு கோவில் என்று போய்கொண்டே இருந்தார். யாரோடும் பேசாமல் இருந்ததால் அவர் அமைதியான பிராமண சுவாமி என்று அறியப்பட்டார். விளம்பரத்தை ஒதுக்குவதற்காக மலைக்கு மேல் சென்று பல குகைகளிலும் தனிமையான கோவில்களிலும் தங்கி காலம் கழித்து பிறகு விருபாஷா குகையில் 17 வருடங்கள் வசித்தார். விரைவில் ஏவல் புரிவோர்களும் பக்தர்களும் சிறிய கூட்டமாக அவரை சுற்றி கூட ஆரம்பித்தனர். மிக்க கல்வி புலமை பெற்றவரும் ஆன்மீக தேடலில் ஈடுபட்டவருமான காவியகாண்ட கணபதி சாஸ்திரி இங்கே வந்தார். உபநிஷதங்கள் கூறியிருக்கின்ற நிரந்தரமான உண்மையை கண்டுகொண்ட மகரிஷி இவர்தான் என்று ரமணரை பற்றி முதலாக இந்த கணபதி சாஸ்திரி தான் பறைசாற்றினார். F.H. ஹம்ப்ரே என்ற ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர் ஸ்ரீ ரமணரை சந்தித்து இருக்கின்றார். இவர்தான் ரமணரின் முதல் மேல்நாட்டு சீடர் ஆவார். ரமண மகரிஷியின் அன்னையாரும் அவரை நாடி வந்து இங்கேயே தங்கிவிட்டார். மகனுடனேயே கடைசி காலம் வரை தங்கியிருந்தார். அப்போதே ரமணருக்கு மகரிஷி என்ற காவிய கணபதி அவர்களால் பட்டம் கொடுக்கப்பட்டது. சிலர் அவரை பகவான் என்று அழைத்தனர். ஒரு சிஷ்யர் மலை இறக்கத்தில் கட்டி கொடுத்த ஸ்கந்தாசிரமத்திற்கு ரமணர் விருபாஷா குகையிலிருந்து இடமாறினார். அவரது அன்னையார் இறந்ததும் ஸ்கந்தாசிரமத்திற்கு சற்று தொலைவில் அடக்கம் செய்யப்பட்டார்.
பிறகு அந்த கல்லறையை சுற்றி அமைந்த சிறிய ஆசிரமத்திற்கு அவர் இடமாறிக்கொண்டார். அங்கேயே அவர் அமைதியாக 1950ஆம் ஆண்டு தனது உயிர் பிரியும் வரை வசித்து வந்தார். ஸ்ரீ ரமண மகரிஷி ஆங்கிலம் பேசும் இந்தியர்களுக்கும் உலகத்திற்கும் பால் ஃப்ரண்டன் என்ற பிரிட்டிஷ் பத்திரிகையாளர் எழுதிய எழுத்துக்களால் அறிமுகமாகி மிக பிரபலமானார். ரமண மகரிஷி எங்கேயும் பயணம் செய்யவில்லை. திருவண்ணாமலையிலேயே இருந்து பிறகு அவரை தரிசிப்பதற்காக எங்கிருந்தெல்லாமோ வந்த கூட்டத்திற்கு பயன்படும் வகையில் அங்கேயே இருந்தார். அவர்களுக்கு அமைதியை கற்பித்தார். மிக சில வார்த்தைகளே அவரால் உச்சரிக்கப்பட்டன. அவரது அருகில் இருக்கும்போது அங்கே வந்திருப்பவர்களிடமிருந்த குழப்பங்கள் நீங்கி விவரிக்க முடியாத அமைதியும் கலக்கமற்ற சலனமற்ற நிசப்தமும் உள்ளத்தில் நிலவியதை இயற்கையாகவே அனைவரும் உணர்ந்தார்கள். ஸ்ரீ ரமண மகரிஷியின் சமாதி இருந்த ஆசிரமத்திலும் விருபாஷி குகையிலும் அருணாச்சல மலையில் இருந்த இதர இடங்களிலும் 3 நாட்கள் தியானம் செய்தவாறு இருந்தேன். இறுதி நாளன்று ஆமை போல் இருந்த ஓர் பாறையின் மீது தனிமையில் அமர்ந்து ஏகாந்தத்தை ரசித்துக் கொண்டிருந்தேன். முன்பு போல பாபாஜி கூடவே இருக்க வேண்டும் என்கிற மனநிலை இப்போது எனக்கு இருப்பதில்லை என்பதை திடீரென உணர்ந்தேன். அவர் திருவண்ணாமலையில் என்னை சந்திப்பார் என்று நினைத்தேன். சந்திக்கவில்லை. ஆனால் அது என்னை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்பதை உணர்ந்தேன். சூரியன் உஷ்ணமாக இருந்தான். வீசிய காற்றும் வெப்பத்துடன் இருந்தது. நானோ மார்பு பகுதியில் உண்டான ஆனந்தமான உஷ்ணத்தினை அனுபவித்துக் கொண்டு இருந்தேன். அந்த உணர்வுகள் எனது தலைக்கு பரவியது. வீசிய காற்று ஒரு கிழிந்த காகிதத்தை கொண்டு வந்து எனது பாதங்களின் அருகில் வைத்தது. அதை எடுத்து படித்தேன். அதை எழுதியது ஸ்ரீ ரமண மகரிஷிதான் என்று எனக்கு தெரிந்தது. ஒரு புத்தகத்தின் ஒரு பகுதியாக அது இருந்தது. எந்த அளவுக்கு நாம் நம்மை அடக்கத்துடன் நடத்தி கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது. மற்றவர்களுக்கு என்னவெல்லாம் நாம் கொடுக்கின்றோமோ அவையெல்லாம் நமக்கு நாமே கொடுத்து கொள்வதுதான். சம்பந்தமில்லாதவைகளின் மீது ஆசை வைக்காமல் இருப்பது வைராக்கியம் அல்லது பற்று இல்லாமல் இருப்பது என்பதாகும். ஒருவர் தனது உண்மையான நிலையில் இருந்து கொள்வதே ஞானம் அல்லது நன்கு உணர்ந்து கொள்ளுதல் என்பதாகும். வைராக்கியமும் ஞானமும் ஒன்றுதான். எல்லோரும் தங்களுக்குள் ஆழமாக தேடி மிகவும் மதிப்புள்ள தமது ஆத்மாவை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளும் குருவும் ஒன்றுதான். குருவின் கருணையை பெற்ற ஒருவன் என்றைக்குமே கைவிடப்பட மாட்டான். ஆனால் சிஷ்யனும் என்று அந்த காகிதத்தில் எழுதப்பட்டு இருந்தது. எனது அமானுஷிய சக்திகளை பூர்த்தி செய்யும் பாபாஜி என்னுள் இணைந்த ஒரு பகுதியாவார் என்பது என் மனதில் அப்போது உடனே பட்டது. எப்படி ஒருவர் தனக்கு சொந்தமானதை தன்னைத்தானே இழந்து கொள்ள முடியும்? அதுதான் சரியானது. திருவண்ணாமலையில் இருந்து சென்னைக்கு திரும்பி வீட்டில் 10 மாதங்கள் இருந்தேன். தந்தைக்கு மருத்துவ வியாபாரத்தில் உதவி செய்து வந்தேன். சாயங்கால வேளைகளில் கடற்கரையில் நடப்பதற்காக சென்றேன். 2 முறைகள் கிருஷ்ணமூர்த்தி ஸ்தாபனத்திற்கு சென்று கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பேச்சை கேட்டேன். பாபாஜி என்னை கிருஷ்ணமூர்த்தியை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இருந்த போதிலும் தற்பொழுது அவரை பார்க்க உகந்த மனநிலை என்னிடம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரம்மஞான சபையின் நூல் நிலையத்திலோ அல்லது கபாலீஸ்வரர் கோவிலிலோ நேரத்தை செலவழித்தேன். சில நேரங்களில் சீரடி பாபாஜி கோவிலுக்கு செல்வேன் அல்லது எக்மோர் ரயில் நிலையத்தின் அருகில் இருந்த சூஃபி துறவியான மோடி பாபாவின் தர்காவிற்கு செல்வேன். தென்னிந்திய கோவில்களை பற்றியும் இமயமலை புண்ணிய தலங்களை பற்றியும் ப்ரோப் என்ற பத்திரிகைக்காக எழுத ஆரம்பித்தேன். ஒரு நாள் அந்தமான் டைம்ஸ் என்ற அந்தமானின் போர்ட் பிளேர் என்ற இடத்திலிருந்து பதிப்பிக்கப்பட்டு வெளியாகும் ஆங்கில பத்திரிகையை படித்தேன். செய்தித்தாள்களிலும் பத்திரிகைகளிலும் அந்தமான் தீவை பற்றி முழுவதும் படித்து தெரிந்து கொண்டேன். அங்கு போக முடிவு செய்தேன். அதன் பதிப்பாளருக்கு கடிதம் எழுதியிருந்தேன். அவர் என்னை முயற்சி செய்து பார்ப்பதற்கு தயாராக இருந்தார். இந்த முறை எனது பெற்றோர்களிடம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது என்று கூறி போர்ட் பிளேருக்கு பயணமானேன். நான் பத்திரிகையாளனாக போகிறேன். இந்த ஒரு முறையாவது அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள்.